வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு மாத சிவராத்திரி. சிவபெருமான் வழிபாட்டிலேயே மிக உன்னதமான வழிபாடு என்பது சிவராத்திரி வழிபாடு. மாதம் சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபட்டு மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரியில் முழுமை பெறும்போது அவர்கள் பாவக்கணக்கெல்லாம் முழுமையாக சிவபெருமான் எடுத்துக்கொண்டு புண்ணிய கணக்கை சேர்த்து வைப்பார். பிறவியில்லா வாழ்வு வேண்டும், நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும், பிள்ளைகள் கர்ம வினைகள் இல்லாமல் வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். மழலை செல்வங்கள் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றன. நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளே இல்லை, குழந்தை பிறக்கணும்னு எல்லாமே ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பிறப்பு மருத்துவமனைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தீரணும் அப்படின்னா அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, பௌர்ணமியில் தாய் வழி குலதெய்வ வழிபாடு, மாத சிவராத்திரியில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தன் பிள்ளைகளுக்காக விரதம் இருந்து சிவபெருமானை சேவிக்கும் போது உங்க குடும்பத்தை பிடித்த கர்மாவானது விலகும். சிவராத்திரி வழிபாடு என்பது தனி மனிதனுக்கான வழிபாடு அல்ல, குடும்பத்திற்கான வழிபாடு. குடும்பமே கஷ்டப்படுது, எங்க குடும்பமே விளங்கல, பல தலைமுறைகளாக நாங்கள் வாடகை கொடுத்தனத்தில் இருக்கோம், சில தலைமுறைகளாக பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கிறார்கள், சில தலைமுறைகளாக பார்த்தீங்கன்னா வெறும் ஆண் குழந்தைகள் மட்டுமே இருக்கிறார்கள். இப்படியாக முழுமையான ஒரு வாழ்க்கையானது கிடைக்கல. சில தலைமுறைகளாக எங்கள் குடும்பத்து பெண்கள் கணவன் இல்லாமல் விதவியாக இருக்கிறார்கள். இப்படியாக புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாத சிவராத்திரியில் விரதம் இருந்து இறைவனை சேவிக்கும் போது பக்கத்தில் இருக்க சிவாலயம் சென்று ஒரு விளக்கு போட்டு கூட உங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். விரதம்லாம் ரொம்ப கடுமையாக இல்லை, உங்கள் உடல்நிலைக்கு தகுந்தவாறு பால் பழம் சாப்பிட்டு விட்டு வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வாழைப்பழத்தை நம்ம நெய்வேத்தியமாக இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதனால் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. மற்ற ஆப்பிள், ஆரஞ்சு, வேறு எந்த பழங்கள் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு மாலை பொழுதில் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் பார்வதியை வழிபட்டு சிவராத்திரி விரதம் நிறைவு செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் குடும்ப கர்மாவானது விலகிவிடும். இரவு முழுது கண் முடிச்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை. சிவபெருமான் பக்தனாக இருங்க, உங்கள் குடும்ப கர்ம வினையானது விலகி உங்கள் குடும்பத்தில் குறையானது நீங்கி சுபிட்சமாக வாழ முடியும். இன்றைய நாளில் அனைவரும் சிவபெருமானை சேவித்து நலமாக வாழ வாழ்த்துக்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.